வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் 2025 ஆண்டு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. முதலிலே விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் யார்? யாராலும் செய்ய முடியாத காரியங்கள், எல்லோராலும் விடுபட்ட காரியங்கள் துணிச்சலாக எடுத்து வெற்றி பெறுகின்ற விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே ரோதனை, சோதனை, வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்களே. கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும். அந்த குணத்திற்கு பெயர் பெற்ற விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையை உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களை உடையவர். இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஆண்டிலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 புதனின் பெயர்ச்சி, 2 சூரியனின் பெயர்ச்சி, 3 செவ்வாயின் பெயர்ச்சி, 4 சுக்கிரனின் பெயர்ச்சி. இதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை உள்ளடக்கிய பதிவுகளாக இப்பொழுது வெளிவருகிறது. நிறை குறையை தெரிந்து அறிந்து புரிந்து நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தைரியம் அதிகரிக்கும். சகோதர வகையிலே மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். நினைத்த வசதிகள் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும். போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார். நிலுவையிலே உள்ள பணம் வந்து சேரும். நிர்வாக திறமை வெளிப்படும். மேலிடத்திலே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல பெயர் உண்டாகும். 2025 ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்களை பார்க்கும் பொழுது குறிப்பாக குடும்பத்தில் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டிலே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்கள் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோதைரியம் கூடும். சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். கலைத்துறையினருக்கு நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். போட்டிகள் மறையும். ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பண வரத்து கூடும். மன குழப்பம் நீங்கும். திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாய் இருப்பது நன்மை தரும். ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டா. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயர். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அற்புதமான மாதம் இந்த மாதம். விசாகம் 4 பாதத்தை உடையவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும்.
அதுவும் நல்ல வரனாக அமையும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்கும்? விருந்து விழா என சென்று வருவீர்கள். குடும்பத்தின் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையும். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பார். கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு, விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும், கோரிக்கைகள் நிறைவேறும், விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். சக ஊழியர்களின் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2025 கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றம். அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் வெள்ளி, தேய்பிறை திங்கள் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 12, 13 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 22, 23 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1, 3, 5, 6 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலபலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் நன்மையை பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம். கூடுதலாக நீங்கள் பெற்ற அந்த நன்மையை, அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.